எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் செந்தில் அவர்கள். அந்த காலகட்டத்தில் ஹீரோடன் கால் சீட்டு வாங்க முன்பே செந்திலிடம் கால் சீட்டு வாங்க வேண்டுமா, அந்த அளவுக்கு பிஸியான நடிகராக தான் செந்தில் அவர்கள் வலம் வந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 20 முதல் 25 படங்களில் நடிக்கும் அளவுக்கு செம டிமாண்டாக இருந்த நடிகராக தான் செந்தில் அவர்கள் வலம் வந்திருக்காரு. செந்திலோடு கவுண்டமணியும் சேர்ந்தால் அந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் என சொல்லும் அளவுக்கு தான் ரெண்டு பேரும் ஒரு காமெடி ஜோடியாக தமிழ் சினிமாவில் வலம் வந்திருக்காங்க. கவுண்டமணியும் செந்திலும் சேர்ந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்தில் ரெண்டு பேரும் எரியும் புடையமாக காட்டப்பட்டாலும் நிஜத்தில் நெருங்கிய நண்பர்களாக செந்திலும் கவுண்டமணியும் இருந்து வர்றாங்க. கரகாட்டக்காரன் திரைப்படம் வெளியாகி 36 ஆண்டுகளானாலும் அந்த திரைப்படத்தில் வரும் வாழைப்பழ காமெடிக்கு நிகர் ஏதும் இல்லை. காலம் கடந்து அவர்களின் காமெடி காட்சிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது சினிமாவில் பெரிய அளவில் நடிக்காவிட்டாலும் அவ்வப்போது 1-2 படங்களில் செந்தில் அவர்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. செந்தில் அவர்கள் குடும்பத்தில் யாருமே படித்தவங்க இல்லையா. அவருடைய மூத்த மகன் மணிகண்டன் பிரபு அவர்கள் தான் முதல் முறையாக டாக்டருக்கு படிச்சிருக்காரு. அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தன் அப்போடு சேர்ந்து ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு. ஆனால் அதன் பிறகு வேற எந்த திரைப்படத்திலையும் நடிக்கலைங்க. மணிகண்டன் பிரபு அவர்கள் டாக்டர் ஆவதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஆமாங்க, மணிகண்டன் பிரபு அவர்கள் ஜனனி என்கிற பல் மருத்துவரை காதலிச்சிருக்காரு. இவங்களுடைய காதலுக்கு 2 வீட்லையும் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லையா. அதே நேரத்தில் மணிகண்டன் பிரபு அவர்கள் சினிமாவில் நடிச்சதுனால ஜனனிக்கு பயம் வந்திருக்குது. ஏன்னா ஜனனி அவருடைய அப்பா தன்னுடைய மகளை டாக்டருக்கு தான் திருமணம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டாராம். இதனால தன்னுடைய காதலுக்காக நடிப்பை தூக்கி எறிஞ்சிட்டு டாக்டர் ஆயிட்டாரு மணிகண்டன் பிரபு அவர்கள். மணிகண்டன் பிரபு அவர்கள் மருத்துவராக பலருக்கும் பல உதவிகளை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்துட்டு வர்றாரு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் சாங்கணுங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.